எல்லா நகராட்சியும் எதுவா இருந்தா எல்லா நகராட்சியா இருக்கட்டும் மாநகராட்சியா இருக்கட்டும் இதான் செய்யறாங்க. இப்ப கூவம் எப்படி கெட்டு போச்சு? கழிவு நீரை கூவ நீர்ல நல்ல நீர்ல கலக்கறதுனால தான். தருமபுரி மாவட்டத்துல சனத்குமார்ன்ற அருமையான நதி, அந்த நதியில கழிவு நீர் அங்க இருக்கக்கூடிய 33 வார்டுகளுடைய சாக்கடை நீரை அங்க கலப்பதால அது கெட்டு போகுது. எல்லா ஊர்லயுமே இது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கழிவு நீரை கொண்டு போய் அது மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே, லட்சக்கணக்கான மில்லியன் லிட்டர்ஸ் எம்எல்டின்னா அதான் பர் டே, லட்சக்கணக்கான சாக்கடை நீரை கொண்டு போய் நல்ல தூய சுத்தமான ஆற்றிலையும் நதியிலையும் கலப்பதால மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு மட்டுமல்ல, தண்ணியே இல்லாத ஒரு நிலைமை எல்லா நகராட்சிக்கும் இருக்கிறது. அதனால அதை தடுக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த மானிய கோரிக்கைகளை நாங்க நிறைய எழுதி கொடுத்திருக்கிறோம், வெட்டு தீர்மானங்கள்லாம். இதை எப்படி தடுத்து நிறுத்த போறீங்க அப்படின்னு அதற்கான விடைகளையும், ஏன்னா அதை கிளீன் அப்க்கு மட்டும் பத்தாது, கழிவு நீர் கலக்காம தடுக்கணும். 2 விதமா ஆக்ஷன் ப்ரோ ஆக்ஷன். ஆக்ஷன்னா குப்பையான அப்புறம் சுத்தம் பண்றது, ப்ரோ ஆக்ஷனா முன்னாடியே ஆக்ஷன் எடுக்கிறது, குப்பையா உள்ள கொட்டாம பாத்துக்கிறது. ரெண்டையுமே நம்ம செய்யணும். அதற்கான நிதிகளே அங்க நகராட்சி நிர்வாகம் வெளியிட வேண்டும்னு அது ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அதே போல தமிழ் வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்களை சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ஒரு கோரிக்கை என்னன்னா, இப்ப கூட தமிழ் பெயர்கள், அதற்காக மருத்துவர் ஐயா தான் அந்த தமிழ் வளர்ப்பு இயக்கத்துக்காக நிறைய ஒரு போராட்டங்களை செய்து தமிழ் பெயர்லாம் பலகையில எழுதணும் கடையில அப்படின்னு சொன்னாங்க. அந்த தமிழ் பெயர்களை எழுதுவதை திருப்பி ஊக்குவிக்கணும். ஏன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா இல்ல. அதே சமயம் நிறைய வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தமிழர்கள் நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா, நீங்க என்ன இங்கிலீஷ் பெயரையா தமிழ்ல எழுதி வைக்கிறீங்க அப்படின்றாங்க. நீங்க ஏதாவது ஒரு கடை பேருன்னா ட்ரேடர்ஸ் அப்படின்னா தமிழ்ல ட்ரேடர்ஸ் எழுதுறீங்களே தவிர அதற்கான தமிழாக்கத்தை நீங்க எழுதுனாதானே அப்ப மக்களுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய புதிய புதிய வார்த்தைகள் புரியும்னு சொல்லுவாங்க. அதனால அதையெல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். அதே சமயம் உயர்கல்வித்துறை பள்ளி கல்வித்துறையில ஏகப்பட்ட கேஸ், ஏகப்பட்ட ஜீவோ, எந்த ஜீவோ போட்டாலுமே வேலை கொடுக்க கூடாதுன்னு ஜீவோ, அவர்களுக்கு இன்னொரு ஜீவோ போட்டீங்கன்னா அவங்களுக்கு உயர் பதவி வழங்கக்கூடாதுன்னு ஒரு ஜீவோ, இன்னொரு ஜீவோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளத்தை ஏத்தக்கூடாதுன்னு ஜீவோ எல்லாமே எதுக்கு? பள்ளிக்கூடத்திலயும் கல்வியிலயோ எக்ஸாம், ஒரு எக்ஸாம் பத்தாம 4 எக்ஸாம். அப்போ எப்படி ஆசிரியர்களோ இல்ல அங்க பணியாற்றக்கூடிய விரிவுரையாளர்களோ எப்படி பணி செய்வாங்க? அந்த ஆபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க பாருங்க, அதுக்கே பெரிய வேலை இருக்கு. கல்வி கூட நம்ம வெறும் ஆசிரியர்கள் நினைக்கிறோம், ஆனா அங்க உட்கார்ந்து செய்யக்கூடிய தட்டச்சு பண்றவங்க ஆபீஸ் ஸ்டாஃப், அதுவும் அரசு பணிதான். அவங்களுக்கும் நிறைய குறைகள் இருக்கிறது. அதே போல அங்கன்வாடியா இருக்கட்டும், அதே சமயம் அந்த குழந்தைங்களை பாத்துக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இப்பெல்லாம் எல்லாருக்குமே எல்கேஜி யூகேஜில குழந்தைங்களை சேர்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதனால தனியார் பள்ளிக்கூடங்களை போறாங்க. அரசு பள்ளிக்கூடங்கள சில இடத்துல இதே போல அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது 1வது கிளாஸுக்கு முன்னாடி, வகுப்புக்கு முன்னாடி சேர்க்கக்கூடிய 2 வருடம் ஒரு ஆரம்ப கல்விக்கு முன்னாடி ஒரு கல்வி கொடுக்கறாங்க. அதற்கான கூட ஆசிரியர்களை தேர்வு பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கும் நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இப்படி நிறைய கோரிக்கைகள் ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர்கள் அல்லாத கல்வித்துறையை சேர்ந்தவர்களுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நிவர்த்தி பண்ண வேண்டும் என்றுதான் நாங்க இன்னைக்கு காலையில மானிய கோரிக்கையில பேசினோம். எங்களுடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ் பெயர்களை குழந்தைங்களுக்கு சூட்டுபவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் சிறப்பு பரிசு கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்ப எப்படியுமே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தங்க மோதிரம் கொடுத்து குழந்தைங்க பரிசளிப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. இதுவும் தமிழ் பெயர்கள் வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இன்னும் ஒரு சிறப்பு பரிசு அறிவித்தால் இன்னும் கூட தமிழ் பெயர்களை ஊக்குவிக்க அது ஒரு திட்டமாக அமையும்னு நாங்க நினைக்கிறோம். இன்றைய தினத்துல மீண்டும் இந்த பேருந்துகள், கட்டணமில்லா பேருந்துகள் அறிவிப்பு, 3 சிலிண்டர்கள் இலவசம், வங்கி கணக்குல வர வைக்கப்படும், இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய கடன் அளவு ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த திட்டங்களுக்காக செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. எப்படி பார்க்குது மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான இலவசங்களை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அது விவசாயமா இருந்தா இடுபொருள், டிராக்டர் போன்ற விஷயங்களை கண்டிப்பாக விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும். படிப்பு அப்படின்னா அந்த படிப்பு இலவசமாக கொடுக்க வேண்டும். இலவசமே வேண்டாம் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லவில்லை. கல்வி, மருத்துவம், விவசாயம், தொழில், இது என்ன வேணா, இதுக்காக எவ்வளவு வேணாலும் இலவசங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுத்தாதான் அது ஒரு பசங்க படிப்புக்கோ அவர்களுடைய சுகாதாரத்துக்கோ விவசாயிகளுடைய நல்வாழ்வுக்கு மிக முக்கியமான இலவசங்களை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இப்ப நீங்க கேக்குறது பேருந்து பயணம் இலவசமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்றீங்க.
இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில அவர்களுக்கு பொருளாதாரம் பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அவங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பொருளாதார சுதந்திரம் என்பது கிடையாது. இப்ப 100 நாள் வேலை திட்டத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் வழங்கப்படுவது பெண்களுக்கான ஒரு ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். இப்ப பேருந்துல பெண்கள் இப்போ ஒருத்தரை ஒரு இடத்துல அடைச்சு வைக்க கூடாது. அவங்க நல்லா ஃப்ரீயா போயிட்டு வரணும். அப்படி போனாதான் அவங்க படிப்புக்கோ வேலைக்கோ இல்ல மற்ற வேலைக்கோ அவங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சுமூகமாக இருக்க வேண்டும் என்பதனால இந்த இலவச பேருந்து பயணத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான் பேருந்து பயணத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் கூட அதை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க கிராமப்புறங்களுக்கு. அது ரொம்ப மிக வரவேற்கக்கூடிய திட்டம். பெண்கள் அந்த 10 ரூபாய் கூட முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான். அதனால அவங்களுக்கு அது மிக உபயோகமாக இருக்கும்.